எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் துளிர்க்கும் கதையோட தொடர்ச்சி. கொலை முயற்சி என்று இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்ட கவுண்டர் விக்கித்து போனார். அது அவர் முகம் போன போக்கில் அப்பட்டமாக தெரிந்தது. நேராக லாக்கப்புக்குள் தலை குனிந்தபடி இருக்கும் சென்றாயனிடம் சென்று நின்றார். வேங்கையன் திருவென்று விழித்தான். ஏலே, என்ன நிமிர்ந்து பாருடா, ஐயா சொல்றதெல்லாம் நெசமா? சென்றாயன் நிமிரவே இல்லை. அவனால் நிமிர முடியவில்லை. அட பாவி, அவர் சொன்னதெல்லாம் நெசந்தான் போலையே. அதுதான் உன்னால என் முகத்தை பார்க்க முடியல. நீ தரிகிட்டு அலையும் போதே நான் நினைச்சேன். ஆனா இப்படி கொலைகாரனா வந்து நிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா என்று சொன்னவரை சென்றாயன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. அப்பா, நாங்க எந்த கொலையும் பண்ணலப்பா. முதலாளிக்கு விசுவாசமா இருக்க போய் இப்படி ஆயிடுச்சுப்பா என்று மென்று துப்பியவனை எரிக்கும் விழிகளில் பார்த்தவர் அப்படியே திரும்பினார். எதிரில் இன்ஸ்பெக்டர். இப்பதான் முதலாளிக்கு விசுவாசமானு வாயை திறந்திருக்கான் உங்க மகன். இதுவரை நாங்க எவ்வளவு கேட்டும் வாயையே திறக்கல. யாருங்க இவங்களோட முதலாளி? ஏற்காட்டுல பெரிய எஸ்டேட் அதிபருங்க அவரு. பேரு ராஜசேகரன். அவர் மகன் கிட்டதான் இவன் வேலையில இருக்கான். ராஜசேகரன் ஐயா தங்கமானவருங்க. ஆனா அவர் மகன் அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்தவனுங்க. உங்க மகன் மட்டும் என்ன என்றார் இன்ஸ்பெக்டர். வாஸ்தவம் தாங்க, எல்லாம் நாங்க செஞ்ச பாவம். ஏலே, உன் முதலாளிதான் அப்ப கொலை செய்ய சொன்னாரா? இன்ஸ்பெக்டர் அப்படியே மேட்டருக்குள் புகுந்து விட்டார். சென்றாயன் நொழித்தான். காட்டி கொடுப்பதா வேண்டாமா என்கிற குழப்பம். இப்ப நீ வாயை திறந்து உண்மையை சொல்லல, உங்க மேல இந்த ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கிற எல்லா கேஸையும் தூக்கி போட்டுருவேன். இன்னும் என்னையா யோசனை? ஐயா, அது எது வந்துடா? யாரை கொலை செய்ய திட்டம் போட்டீங்க? அந்த என்ஜினியர் யாருக்கு எதிரி? உங்க முதலாளிக்கா இல்ல உங்களுக்கா? என்ஜினியரா? அது யாருங்க? இதோ இந்த வேங்கையனை நாங்க இந்த சேலத்துல இருக்கிற ஒரு இன்ஜினியர் வீட்டுல தான் பிடிச்சோம். அந்த வீட்டுல அன்னைக்கு விசேஷம். பெரிய மனுஷங்கள்ல இருந்து உறவுக்காரங்க வரை எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்க இவனும் நுழைஞ்சிட்டான். அங்க அன்னைக்கு எங்க ஆபீசர் ஒருத்தர் போகவும் அவர் கண்ணுல பட்டதால அங்க நடக்க இருந்த கொலை முயற்சி தவிர்க்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் விசாரிக்க தொடங்கவுமே வேங்கையனுக்கு உதற ஆரம்பித்து விட்டது. இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் அது மேலும் ஆபத்தில்தான் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டவன் இடையிட தொடங்கினான். ஐயா, என்ன? நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேனுங்க என்று சொன்ன அவனை அதிர்ச்சியோடு பார்த்த சென்றாயனுக்கும் அதற்கு மேல் தப்பிக்க முடியும் என்று தோன்றவில்லை. மனதும் சுரேஷை நினைத்து குமரத் தொடங்கிவிட்டது. சேலம் கடைத்தெரு பகுதி. சாமுண்டி பேந்த முழித்தபடி நடந்து கொண்டிருந்தாள். திக்கு திசை தெரியவில்லை. மாரியம்மன் கோவில் அருகே வந்தபோது அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. பாக்கு மட்டையில் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொடுத்து கொண்டிருந்தனர். வயிற்று பசி அவளையும் அங்கே தள்ளிவிட்டது. சாமுண்டி நெருங்கவும் சாம்பார் சாதம் தீர்ந்து தயிர் சாதம் மட்டும்தான் இருந்தது. அதை வாங்கி கொண்டு ஓரமாக போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்ட இடத்தில் அவளை சுற்றி பல பிச்சைக்காரர்கள், அதில் சில பெண்களும் இருந்து அவளை வெறித்தனர். சாமுண்டி தயிர் சாதத்தை அள்ளி அள்ளி விழுங்க ஆரம்பித்தாள். மேலாக்கு சரிந்தது தெரியவில்லை. பிள்ளை பெற்ற மார்புகள். ஒரு பிச்சைக்காரன் அதை பார்த்து எரிய ஆரம்பித்தான். ஆனாலும் அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் அவனை பார்த்தாள் அவள். அவன் சிரித்தான். அவளும் சிரித்தாள். அவன் பாக்கு மட்டையில் நிறைய சாம்பார் சாதம் இருந்தது. அவளை நெருங்கி வந்தான். உனக்கு சாம்பார் சாதம் கிடைக்கலையா என்று கேட்டான். அவள் தலை மறுப்பாக ஆடியது. இப்போது அவளது மாறாப்பு முற்றாக விலகி விட்டிருந்தது. அவனுக்கு முழுக்க உஷ்ணம் பரவி விட்டிருந்தது. அதற்குள் ஒரு வயதான பிச்சைக்காரி அவனது பார்வையை கவனித்தவளாக சாமுண்டி அருகில் வந்து மேலாக்கை இழுத்து சரி செய்து விட்டாள். திரும்ப அவனையும் முறைத்து பார்த்தவள், எங்கேன்னு அலையிறானுங்க, போடா அப்படி கோட்டி நாய் என்று திட்டினாள். ஏய் சடச்சி, வேணாம், என் விஷயத்துல தலையிடாத. என்ன தலையிடாத? இவளுக்கும் புள்ளைய தர பாக்குறியா? பாவம்டா இவ. போய் காசுக்கு அலையுதுங்க பாரு, அவகிட்ட போ. சடச்சி, நீ தப்பா பேசுற, நீ தப்பா நடந்துக்கிற. தா போ, எந்திரிச்சு சோத்த வாங்கினா போவியா? இங்க இவனுங்க எதுக்கு உட்கார்ற? ஏன்? புரியாமல் சாமுண்டி கேட்கவும் அந்த கிழட்டு பிச்சைக்காரி தலையில் அடித்து கொண்டு, என் கூட வா, உன்னை நான் தனிய விட்டேன், இவன் உன்னை கடிச்சே தின்னுடுவான் என்று சாமுண்டியை அழைத்து கொண்டு மைதானம் நோக்கி செல்ல தொடங்கினாள். அந்த காமாந்தக பிச்சைக்காரனும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பின்னால் செல்ல தொடங்கினான். ரகுபதி பங்களா.
ரகுபதியின் கார் ஹாரன் சப்தமுடன் உள்ளே நுழையவும் உள்ளே இருந்த ஜானகிக்கு சுருக்கென்றது. எதிரில் கண்ணம்மா. கடை தெருவில் அவளை தொலைத்த விபரத்தை கூறிவிட்டு புறப்பட இருந்தவள் மிரட்சியுடன் பார்த்தாள். அம்மா, ஐயா என்ன பார்த்தா உங்க மேல கோவப்படுவார். சாமுண்டி விஷயமா எதை கேட்டாலும் தைரியமா சமாளிங்க. நான் கொல்லை வழியா போயிடுறேன் என்று சொன்னவள் பின் பக்கமாக செல்ல தொடங்கினாள். ரகுபதியும் பிரிப்கேசுடன் உள்ளே நுழைந்தவன் காலிலேயே தனது கோட்டை கலட்ட ஆரம்பித்தான். ஜானகியும் வந்து அதை வாங்கி கொண்டாள். என்ன ஜானகி, குழந்தை தூங்கிட்டானா? ஒழுங்கா பால் சாப்பிட்டானா? நீ சாப்பிட்டியா? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நான் வர லேட்டானா என்ன செய்வ? நேரத்துக்கு சாப்பிட்டுடுன்னு சொல்லி இருக்கேன்ல. உங்களுக்கு போட்டுட்டு சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இதே பதில இன்னும் எத்தனை வருஷம் சொல்ல போறியோ தெரியல. பேச்சோடு பேச்சாக ரகுபதி பேண்ட் சட்டையெல்லாம் கலட்டி எறிந்துவிட்டு பைஜாமா குர்தாவுக்கு மாறியவனாக சாப்பிட வந்தான். டைனிங் டேபிள் மேல் பதார்த்தங்கள், பெண்டுல கடிகாரம் மணி 2 என்பதற்கு ஏற்ப 2 முறை ஓசை எழுப்பியது. வெண்கல இசை வீடு முழுக்க எதிரொலித்தது. ரகுபதியும் வந்து அமர்ந்தான். ஜானகிக்கு நெஞ்சில் ஒருவித படபடப்பு. நல்ல வேளையாக வந்ததில் இருந்து சாமுண்டி பற்றி கேட்கவில்லை. அவள் நினைத்த நொடி டைனிங் டேபிள் நாற்காலியில் அமர்ந்தவன், ஆமா சாமுண்டிக்கு சாப்பாடு போட்டியா என்று கேட்டு அவள் படபடப்பை அதிகரிக்க செய்தான். அவளும் விடாமல் சமாளிக்க முனைந்தாள். அது அவ 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாங்க. எங்க அவ? இங்கதான் இருந்தா. மாடியில ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருக்காளோ என்னவோ. அங்க என்ன வேலை அவளுக்கு? நான் ரவைய காய போட்டிருக்கேன், ஒரே புழு பூச்சி. நல்ல ரவையா வாங்குறதுக்கு என்ன? மாடியில இருக்கிற சாமுண்டி தப்பி தவறி கைப்பிடி சுவர் பக்கம் வந்து கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுவ? அவளோ நல்லது கெட்டது எதையும் தெரியாத ஒரு பச்சை குழந்தை மாதிரி. ரகுபதியின் பேச்சு ஜானகியை நெருடியது. மாடியில் இருக்கிறாள் என்பதற்கே இவ்வளவு கவலைப்படுபவன் அவள் வீட்டை விட்டே துரத்தப்பட்டு விட்டாள் என்று தெரிய வந்தால் கொந்தளித்து விடுவானே. ஜானகிக்கு நினைத்து பார்க்கும் போதே நெஞ்சு நடுங்கியது, வியர்க்க ஆரம்பித்தது. ரகுபதியும் கவனித்தவனாக, என்ன ஜானகி, என்ன யோசனை? ஏன் உடம்பு வியர்க்குது? என்னன்னே தெரியலங்க, கொஞ்ச நேரமாவே உடம்பு சரியில்லை. இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? என்னம்மா நீ? ரகுபதி எழுந்து அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். சூடாக ஒன்றும் இல்லை. என்ன ஜானகி, டெம்பரேச்சர் இல்லையே? அது உள்காய்ச்சலுங்க. சரி, எதுவா இருந்தாலும் சரி, புறப்படு, டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஐயோ, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னை இப்படி பார்த்துட்டு எப்படி என்னால சாப்பிட முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு அனாசின் போட்டா எனக்கு சரியாயிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அவள் சொல்லிக்கொண்டே வெள்ளி தட்டை வைத்து டம்ளரில் தண்ணீரையும் நிரப்பினாள். ரகுபதியிடம் முதல் தடவையாக ஒரு சிறு சந்தேகம் தலை தூக்க தொடங்கியது. அவளிடமோ படபடப்பு கூடிக்கொண்டே போனது. அப்பொழுது குழந்தை வேறு அழும் சத்தம். மளமளவென்று தட்டில் சாதம் போட்டு குழம்பை விட்டவள், நீங்க சாப்பிடுங்க, நான் போய் குழந்தைய பாக்குறேன் என்று ஓடினான். அப்போது கொரியர் பாய் ஒருவனும் கடிதங்களுடன் வந்திருந்தான். ஜானகி கையில் குழந்தை. எனவே ரகுபதியே எழுந்து போய் கையெழுத்து போட்டு வாங்கினான். அந்த கொரியர் பாயிடம் ஒரு புன்னகை. என்ன சார், உங்க வீட்டுல இருப்பாங்களே ஒரு அம்மா, அவங்க இப்ப வேலையில இல்லையா என்று கேட்டான். நீ யாரப்பா சொல்ற? அதான் எப்பவும் நம்ம பாப்பாவோட இருப்பாங்களே. சாமுண்டியா? பேரெல்லாம் தெரியாது, அவங்கள நான் கடத்தெருவுல பார்த்தேன், திக்கு திசை தெரியாம போயிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். கொரியர் பாயின் பதில் ரகுபதியின் நெஞ்சில் திம்மென்று குத்தியது. கொரியர் பாய் கவரை கொடுத்துவிட்டு போய்விட்டான். ஆனால் அவன் பேசியது ரகுபதி மனதில் சுழன்று சுழன்று அடித்தது. திரும்பி வரும்போதே முகத்தில் மாறுதல். அப்படியே குழந்தையை தோளில் போட்டு அதன் அழுகையை கட்டுப்படுத்த பார்க்கும் ஜானகி எதிரில்தான் போய் நின்றான். அவளுக்கு கொரியர் பாய் பேசிவிட்டு போனது தெரியாது. ஆனாலும் ரகுபதியின் முகம் அவளுக்குள் நெருடியது. என்னங்க, எதனா தப்பான விஷயமா? கவரை பிரிச்சு கூட பார்க்காம ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. கவருக்குள்ள இருக்கிறது பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஜானகி. ஆனா பல வருஷமா உன் கூடவே குடும்பம் நடத்தியும் உன்னைத்தான் எனக்கு இன்னமும் சரியா புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியல. என்னங்க, என்னென்னமோ பேசுறீங்க. நான் அப்படி என்ன உங்களுக்கு புரியாத அளவு அந்நியமாயிட்டேன்? அதை விடு, உண்மைய சொல்லு, சாமுண்டி எங்க? ரகுபதி நெட்டு குத்தாக விஷயத்துக்கு வந்து விட்டான். ஜானகியும் தலையை தாழ்த்தி கொண்டு ஸ்தம்பித்தாள். அப்ப மொட்டை மாடையில இருக்கான்னு பொய் சொல்லி இருக்க. உன்னால பதில் சொல்ல முடியலல்ல? உனக்குள்ள கூட அழுக்கும் இருட்டும் இருக்கே ஜானகி, என்னால இதை ஜீரணிக்க முடியல.
நமக்கு ஏன் குழந்தை பிறக்கலைன்னு நான் பல சந்தர்ப்பங்கள்ல ஆழமா யோசிச்சு பார்த்தது உண்டு. அப்பெல்லாம் என்னத்தான் நான் ஒரு பாவியா உணர்ந்திருக்கேன். என் ஜானகி பூவை போல புனிதமானவ, அவளுக்கு ஏன் இந்த தண்டனைன்னு கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா அது தப்பு ஜானகி. நீ இவ்வளவு நாளா என்கிட்ட நல்லவ போல நடிச்சிருக்க. உன் மனசுலயும் சுயநலம், பயம், பொறாமை இதெல்லாம் தான் இருந்திருக்கு. அதுதான் ஒரு மனநலம் இல்லாதவ மேல கூட உன்னால கருணையோட நடந்துக்க முடியல. அவன் பேச்சு ஜானகியை ஊசியாக குத்தியது. இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவ இல்லைங்க. ஆனா சாமுண்டி விஷயத்துல நான் தப்பு பண்ணினது வாஸ்தவம் தான். அதுக்கும் காரணம் இருக்குங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அபூர்வமா கிடைச்ச இந்த குழந்தைக்கு நீ மட்டுமே அம்மாவா இருக்க விரும்புற. ஆனா அவ தன் பாலையே தர்றதால குழந்தைக்கு பாசம் அவ மேல ஏற்பட்டுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுற. ஒரு குழந்தை வந்தா குழப்பம் தீரும், நிம்மதி உருவாகும்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. போகட்டும், சாமுண்டிய என்ன செஞ்ச? நான் எதுவும் செய்யலங்க. கண்ணமாதாங்க வெளியே கூட்டிக்கிட்டு போனா. அப்ப இதுக்கு பின்னால ஒரு சதி செயலே இருக்குன்னு சொல்லு. பேசு ஜானகி. சாமுண்டி நமக்கு இன்னொரு குழந்தை. கஜலட்சுமி அம்மா நம்மளை நம்பி ஒப்படைச்ச குழந்தை. அவளை தொலைக்க நமக்கு உரிமை இல்லை. அப்புறம் எந்த முகத்தோட அம்மாவை பார்க்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஜானகியால் பேச முடியவில்லை. கண்ணீர் பீரிட்டு வழிந்தது. குழந்தையும் அழ ஆரம்பித்தது. சரி, உன் கவனம் இந்த குழந்தை மேல இருக்கட்டும். கண்ணம்மாவை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். சாமுண்டிய சேலம் கடை தெருவுல பார்த்ததா கொரியர் பாய் சொல்றான். அப்ப கண்ணம்மா அவளை நடுத்தருவுல விட்டுட்டு போயிருக்கணும். இப்பவே சாமுண்டிய தேடி போறேன். சாமுண்டி மட்டும் கிடைக்கல, அந்த கண்ணம்மா தான் பதில் சொல்லணும். அவ உன்ன சொன்னா நீயும் பதில் சொல்லணும். கையை உயர்த்தி பலத்த எச்சரிக்கை துணியோடு பேசிய ரகுபதி தொடர்ந்து சாப்பிடக்கூட விரும்பாமல் அப்படியே அதே வேகத்தில் சாமுண்டியை தேடிக்கொண்டு புறப்பட்டான். ராஜசேகரின் பங்களா. வெளியே ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் காளியப்ப கவுண்டர். கையில் இருந்த குடையை அக்குளில் வைத்து அழுந்த பிடித்து கொண்டு வேட்டியை ஒருமுறை இறுக கட்டிக்கொண்டே நடந்தார். போர்டிகோவில் கார் இருந்தது. அது இருந்தால் ராஜசேகரன் இருக்கிறார் என்று பொருள். கவுண்டரை பார்க்கவும் வேலைக்காரர்கள் நெளிந்தார்கள். ஐயா இருக்காருல்ல? கேட்கும் போதே ராஜசேகர் எதிரில் வந்தார். யாரு? நான் காளியப்பனுங்க, செம்மநத்தம் பஞ்சாயத்து பிரசிடென்ட். சென்றாயனோட அப்பான்னு சொல்லலாமே, ராஜசேகர் மடக்கி கேட்டார். அவர் அப்படி கேட்டது கவுண்டருக்கு கூச்சமாகி விட்டது. பெருமூச்சு விட்டார். என்ன பேச்ச காணோம், வாங்க உள்ள. கேள்வியும் கேட்டு உள்ளேயும் அழைத்தார். கவுண்டரும் பின்தொடர்ந்தார். அது கருங்கல் கொண்டு கட்டப்பட்ட பங்களா. எப்போதும் மலையக பங்களாக்களில் மரங்களின் பங்கு அதிகம் இருக்கும். அவைகளுக்குத்தான் குளிர் தாங்கும் தன்மையும் அதிகம். அதிலும் ரோஸ்வுட் மரம் வார்னிஷ் பளபளப்போடு மின்னியது. ஆங்காங்கே நவீன சிற்பங்கள். வேட்டையாடப்பட்ட புலி ஒன்று பாடம் செய்து அசல் புலியை போலவே நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரசிக்கும் மனநிலை கவுண்டரிடம் தான் சுத்தமாக இல்லை. உட்காருங்க என்றவுடன் உட்கார்ந்தார். முகத்தில் எப்படி ஆரம்பிப்பது என்பதற்கான தயக்கங்கள். சொல்லுங்க, என்னோட மகனை பத்தி தவிர வேற எதை பத்தி வேணும்னாலும் நீங்க பேசலாம். ராஜசேகரின் ஆரம்பமே திண்டுக்கல் பூட்டாக இருந்தது. அது அந்த நிலையிலும் சிரிப்பை வரவழைத்து விட்டது. என்ன சிரிக்கிறீங்க? உங்க கோபத்தை நீங்க வெளிக்காட்டிட்டீங்க. ஆனா என்னால முடியல. அதை நினைச்சேன், சிரிச்சேன். நான் கோபமாவே பேசலையே, ஆனா தீர்மானமா பேசி இருக்கேன். ஏன்னா நான் இப்ப அந்த அளவு ஏமாந்து மனசு நொந்து போய் இருக்கேன். ஏண்டா 4 காசு சம்பாதிச்சு தோட்டம் எஸ்டேட்டுன்னு இருக்கோம், ஒரு நடுத்தட்டு குடும்பத்தவனாவே இருந்திருக்க கூடாதான்னு தோணுது. நான்லாம் நடுத்தட்டு தாங்க. என் மகன் மட்டும் என்னத்த வாழ்ந்துட்டான். ஜாடிக்கேத்த மூடி மாதிரி உங்க மகனோட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இப்ப கொலை பழியோட சேலம் போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கான். ஆஹா, நல்ல விஷயம். அப்படியே என் மகனையும் தூக்கி உள்ள போட்டு 2 பேரையும் களி தின்ன வையுங்க. வாழ்க்கைனா என்னன்னு புரியட்டும். சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நடக்க போகுது. உங்க மகனை தேடி ஏற்காட்டுக்குள்ள சேலம் போலீஸ் வந்தாச்சு. நான் இங்க வந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேச. என்ன என்று கேட்டார் ராஜசேகர். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ தாத்தா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா? கவுண்டர் கேட்ட விதம் ராஜசேகரனை கூர்மையாக்கியது. ஆமாங்க, உங்க அருமை மகன் ஒரு ஏழை பெண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவ கையில ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டான். அவளும் குழந்தையோட வந்து நியாயம் கேட்டிருக்கிறா. உங்க மகன் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான் போல.
அந்த பொண்ணு தான் பெத்த புள்ளைய எங்க ஊர் சாமி அம்மாவான கஜலட்சுமி அம்மா இருக்கிற கன்னிமார் கோவில் கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பாத்திருக்கா. அவ நல்ல நேரமோ கெட்ட நேரமோ சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. அந்த புண்ணியத்தை செஞ்சதும் எங்க ஊர் ஆளுங்க தான். ஆனா அப்ப எனக்கு அந்த பொண்ணோட கதை துப்புரவா தெரியாது. அதை காப்பாத்தி சாமி அம்மா கிட்ட கூட்டிட்டு போனோம். அதுக்கு முந்தையே இந்த பொண்ணு அங்க விட்ட குழந்தைய ஒரு குழந்தையில்லாத தம்பதிகளுக்கு அந்த அம்மா தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆச்சரியம் பாருங்க, நான் கொண்டு போய் விட்ட பொண்ணையும் அந்த தம்பதி வீட்டுக்கே வேலைக்காக அனுப்பிட்டாங்க. இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சப்ப அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டதுல சுத்தமா அந்த பொண்ணுக்கு தான் யாரு, தனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே மறந்து போச்சு. இந்த விஷயம் பூரா என் மகனுக்கும் தெரியும். அவன் போய் உங்க மகன் கிட்ட சொல்லவும் உங்க மகன் ரொம்பவே பயந்து போய் அந்த பொண்ணையும் குழந்தையையும் கொல்லவே சொல்லிட்டார். கவுண்டர் கொஞ்சம் இடைவெளி விட்டார். ஆனால் ராஜசேகருக்கு மலை ஒன்று தலைமேல் ஏறிக்கொண்டது போல இருந்தது. குழந்தைய கொல்ல ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி அந்த தம்பதிகள் வீட்டுக்கும் அனுப்பி இருக்காங்க. குங்குமப்பூல விஷத்தை கலந்து அதை கிப்ட் கொடுக்கற மாதிரி கொடுத்து கொல்ற திட்டத்தோட போன அவனும் எப்படியோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அடுத்து மாட்ட வேண்டியது உங்க மகன் மட்டும்தான். திரும்பவும் கவுண்டர் இடைவெளி விட ராஜசேகரிடம் படபடப்பு கூட ஆரம்பித்தது. அப்ப அந்த பொண்ணும் குழந்தையும் தப்பிச்சிட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்க, உங்க மகன் என் மகன்னு எல்லாரும் விடுதலை ஆறுது இப்ப உங்க கையில தாங்க இருக்கு. என் கையிலையா? ஆமாங்க, அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியும், குழந்தையும் அதே வீட்டுலதான் இருக்குது. அது உங்க ரத்தம், நீங்க பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிட்டா என்று கவுண்டர் சொல்லும் போதே கையை உயர்த்தி பேச்சை நிறுத்த சொன்ன ராஜசேகர், அந்த பொண்ணையும் குழந்தையையும் நான் பார்க்கணும், உங்களுக்கு வீடு தெரியுமா? அது ஒன்னும் விஷயம் இல்லைங்க, தெரிஞ்சுக்கலாங்க என்றார் கவுண்டர். அப்போது ஓடி வந்த ஒரு வேலைக்காரன், ஐயா நம்ம தம்பி கால் மேல லாரி ஏறிடுச்சுங்களாம், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாம் என்றான். அட கொடுமையே, வெண்ணெய் திரளும் போது தாலி உடைஞ்சிடும் போல இருக்கே. கவுண்டர் அதிர்ந்தார். கவுண்டர் தான் அதிர்ந்தார். ராஜசேகரிடம் பெரிதாய் அதிர்ச்சி இல்லை, மாறாக முகத்தில் என்ன ஓட்டம். கால் போய்விட்டது, ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் பிள்ளை என்று செய்தி காதில் விழுந்தும் எப்படி இவரால் பதட்டப்படாமல் இருக்க முடிகிறது என்கிற ஆச்சரியம் கவுண்டருக்கு ஏற்பட்டது. சில வினாடிகளுக்கு பிறகு கவுண்டரை ஏறிட்டவர், இப்ப அந்த பொண்ணும் குழந்தையும் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அது தெரிஞ்சுக்கலாங்க, போலீஸ்காரங்களுக்கு தெரியும் என்றார் கவுண்டர். அப்ப புறப்படுவோம், முதல்ல அந்த பொண்ணை போய் பார்ப்போம். ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது, உங்க மகன் இப்ப ஆஸ்பத்திரியில தெருவுல கிடந்தவன் கால் போய் ஆஸ்பத்திரியில இருக்கான், நல்லதுதானே நடந்திருக்கு, இனி எங்கேயும் எழுந்திருச்சு ஓட முடியாதுல்ல. ஐயா என்ன ஐயா, காலுன்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் குட்டை தண்ணி மாதிரி தேங்கி போயிருவான். அது இருக்கவும் தான் நடக்க முடியுது, நடக்க முடியறதாலதான் ஓட முடியுது, ஆட முடியுது, ஏற முடியுது, இறங்க முடியுது. உடம்பு உறுப்புகள்லயே கால் தானே மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தானே கும்பிடணுங்கிற போது காலில் விழறோம். மனுஷன் காலுக்கே இவ்வளவு மரியாதைன்னா தெய்வத்தோட கால்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். ராஜசேகர் எதற்காக இப்படி கால் புராணம் படிக்கிறார் என்று புரியாமல் விழித்தார் கவுண்டர். என்னடா கால் கால்னு இந்த மனுஷன் கால் கால்னு கத்துறானேன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு நல்ல கால் தான் சிலர் வரையில அவங்க நாசமா போகவும் காரணமா இருக்கு. வேசி வீட்டுக்கும் சாராய கடைக்கும் போனதும் இதே கால்கள் தானே. ஐயா என்ன சொல்றீங்க நீங்க? அது போனது நல்லதுங்கிறேன். என்னால முடியாதத அந்த லாரிக்காரன் செஞ்சுட்டான். வாகனங்கள் ஓடுற ரோட்ல பிரஞ்சை இல்லாம விழுந்து கிடந்தது எவ்வளவு குற்றம். சரிங்க, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் தம்பிய பார்த்துட்டு. தப்பு தப்பு, அவன் எங்க போயிட போறான்? இப்ப கூட திருந்தி இருக்கானோ இல்ல ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க கிட்ட சாராயம் வாங்கி கொடுக்க சொல்லி இருக்கானோ யார் கண்டா? எப்ப ஒரு பொண்ணையும் கெடுத்து ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டு அவளை கொல்லவும் திட்டம் போட்டானோ அப்பவே அவன் கொலைகாரனும் ஆயிட்டான். அந்த காலத்துல கொலை செய்தவங்களுக்கு கை கால்களை வெட்டுறதுங்கிற நடைமுறை இருந்தது. இப்ப அந்த தண்டனை இவனுக்கு வேற வடிவத்துல கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அவனை விடுங்க, எனக்கு இப்ப அவன் கணக்கே இல்லை. அவனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா பாருங்க, அதுதான் கணக்கு. வாங்க முதல்ல அந்த பொண்ணை போய் பார்ப்போம், அவளுக்கு முதல்ல ஒரு நியாயம் கிடைக்க வழி செய்வோம் என்றவரை பிரமிப்போடு பார்த்தார் கவுண்டர்.
சேலம் நகருக்குள் ரகுபதியின் கார் கடை தெருவில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. தேர்முட்டி அருகில் காரை பார்க் செய்துவிட்டு இறங்கி நடந்தபடி தேடத் தொடங்கினான். மிக மோசமான நெரிசலான பகுதி, சாரி சாரியாக மக்கள். இதில் சாமுண்டியை எங்கே என்று தேடுவது? மனதில் அலைப்பாய்ச்சல். இருந்தும் அவளை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்கிற வெறியுடன் கண்ணில் படுகிறவர்களையெல்லாம் வெறித்தபடி நடந்தான். அப்படியே மணிக்கூண்டு பகுதிக்கு வந்து மைதானம் பக்கமும் செல்ல தொடங்கினான். போஸ் மைதானம் போக்கிடமற்றவர்கள் முடங்கும் இடம். அரைக்குறை ஜோதிடர்களில் இருந்து கடலை வறுக்கும் அலிகள் வரை போஸ் மைதானத்தில் அடக்கம். அரசியல்வாதிகள் கூட்டம் போட ஏற்ற இடம். பொருட்காட்சியும் அங்குதான் நடக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் யார் யாரோ கண்ணில் பட்டார்கள். ஆனால் சாமுண்டி படவில்லை. அவள் கிடைக்காமல் செல்ல செல்ல கோபம் கூடிக்கொண்டே போனது. அது கண்ணம்மாவிடம் போய் நின்றது. அவளுக்குத்தான் எத்தனை கல் மனது! கேள்வியும் களைப்புமாக ரகுபதி ஓரிடத்தில் நின்று விட்டான். அப்போது காரில் அவனை உரசியபடி கடந்த என்ஜினியர் ஒருவர் ஆச்சரியமாக ரகுபதியை பார்த்தார். காரை ஓரம் கட்டிவிட்டு ரகுபதி என்று அழைத்தார். ரகுபதிக்கும் அப்போதுதான் தானும் ஒரு நாடோடி போல தெருவில் நிற்பது உரைக்க தொடங்கியது. ரகுபதி, என்ன இது? உங்க கார் எங்க? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார் என்று வாய்த்து வந்த விதத்தில் சமாளிக்க முனைந்தான். கார் பிரேக் டவுன் ஆனா போன் பண்ண வேண்டியது தானே? நீங்க எதுக்காக வேர்த்து வடியே இங்க சுத்துறீங்க? இது மோசமான இடம்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார். யாராவது மெக்கானிக் கண்ணுல படமாட்டாங்களான்னு தான் வந்தேன். நீங்க போங்க, சாந்தி தியேட்டர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கான், நான் பாத்துக்கிறேன் என்று திரும்பி நடக்க ஆரம்பித்தான். கேள்வி கேட்ட நபருக்கு ஆச்சரியத்தோடு அதிர்ச்சியும் கலந்து சம்திங் ராங் என்று மட்டும் மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். ரகுபதி பங்களா. ராஜசேகரின் கார் உள்ளே நுழைந்து நின்றது. ஒரு போலீஸ்காரர் சகிதம் இறங்கினார். ராஜசேகர் கூடவே கவுண்டர். பங்களாவை பார்த்த உடனேயே ராஜசேகரிடம் ஒரு மலர்ச்சி. ஓ, நம்ம ரகுபதி சார் தானா? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏற்காட்டுல என் பங்களா ஒண்ணுக்கு டிசைனர், என்ஜினியர் எல்லாமே சார் தான். ஓ, அப்படிங்களா? வெரி வெரி நைஸ் மேன், ஜென்டில்மேனும் கூட. 36 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு 33 லட்சத்துல பங்களாவை முடிச்சு 3 லட்சத்தை திருப்பி தந்தவர். எந்த என்ஜினியர் தருவான் சொல்லுங்க பாப்போம். கேட்டபடி உள்ளே நுழைய ஹாலில் அழுத முகமும் குழந்தையை அணைத்த கையுமாய் இருந்த ஜானகி அவர் வரவும் நிமிர்ந்தாள். போலீஸ்காரர் பேச தொடங்கினார். ரகுபதி சார் இல்லீங்களா? வெளியே போயிருக்கார். உங்க கையில இருக்கிற குழந்தை தானே ஏற்காடு மலையில உங்களுக்கு கிடைச்ச குழந்தை? ஆமா. எதுக்கு கேக்குறீங்க? இந்த குழந்தை யாருது, இதுக்கு தாய் யாருங்கிற விவரமெல்லாம் தெரிஞ்சிடுச்சுங்க. ஆமா, இங்க உங்க வீட்டுல தானே இந்த குழந்தையோட தாய் சாமுண்டிங்கிறவங்களும் வேலை பார்க்கறாங்க. என்னது, சாமுண்டி இந்த குழந்தைக்கு தாயா? ஜானகிக்கு கேட்கும் போதே நெஞ்சை அடைத்தது. ஆமாம்மா, அதுதான் நிஜம். இவர் பேரு ராஜசேகர். வாஸ்தவத்துல இப்ப இந்த குழந்தையோட தாத்தா இவர்தான் என்று கவுண்டரும் விளக்கமாக கூறும் போதே ஜானகிக்கு மயக்கம் வந்து விட்டது. குழந்தையோடு விழ பார்த்தவளை ராஜசேகர் தாங்கி பிடிக்க குழந்தை கவுண்டர் கைக்கு வந்தது. அதை இப்படி கொடுங்க, இந்த அம்மாவை முதல்ல படுக்க வையுங்க என்ற ராஜசேகர் குழந்தையை வாங்கின கையோடு முதலில் பார்த்தது அந்த மச்சத்தை தான். சுரேஷுக்கு அந்த மச்சம் எங்கு இருக்குமோ அங்கேயே இருந்து குழந்தையை அப்படியே அள்ளி அணைத்து முத்தமிட செய்தது அந்த மச்சம். கவுண்டரே, இவன் என் பேரன் தான், இவன் என் பேரனே தான் என்று விம்மலோடு மிகவே உணர்ச்சி வயப்பட்டார். நல்ல வேளை ஜானகி மயக்கத்தில் இருந்தாள். பிரெஞ்சையோடு இருந்திருந்தால் நொறுங்கி போயிருப்பாள். அப்போது சாமுண்டியை தேடி போன ரகுபதியும் வந்து விட்டிருந்தான். அவனை பார்க்கும் போதே அலைந்து விட்டு வரும் களைப்பு தெளிவாக தெரிந்தது. ராஜசேகரையும் கவுண்டரையும் பார்க்கவும் அவனிடம் மெல்லிய ஆச்சரியம். அவர் கையில் குழந்தை இருக்க ஜானகி மயங்கி கிடப்பது அடுத்த கட்ட ஆச்சரியம். சார், என்னாச்சு ஜானகிக்கு? மயங்கிட்டாங்க ரகுபதி. என்னை நீங்க இப்ப எதிர்பார்க்கல இல்ல? ஆமா சார். என்ன நடந்தது? இந்த குழந்தை யாரோ இல்ல ரகுபதி, என்னோட பேரன். என் பேரன்கிற அந்த உண்மையை சொன்ன உடனேயே உங்க மனைவி மயங்கி விழுந்துட்டாங்க. அவர் பதிலை சொல்வது போல அவனையும் அதிர விட்டார். சார், இந்த குழந்தை என் பேரனே தான். இன்னைக்குதான் இந்த கவுண்டரால தான் உண்மை தெரிய வந்துச்சு. சார், அதிர்ச்சியாதான் இருக்கும். இதை நீங்க உங்க பிள்ளையாவே நினைச்சிட்டீங்களோ? ஆமா சார். இப்ப கூட நீங்க அப்படியே நினைச்சுக்கலாம். அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. என் மகனோட தப்புதான் ரகுபதி எல்லாத்துக்கும் காரணம். தாய் யாருன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. யாரு சார்?
இங்க உங்க வீட்டுல வேலை செய்த சாமுண்டி தான். சாமுண்டியா? ரகுபதியும் கேள்வியோடு ஜானகிக்கு அருகில் அமர்ந்து விட்டான். சாமுண்டி எங்க ரகுபதி? சாமுண்டி? என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ரகுபதி. இந்த குழந்தைய நீங்களே வளர்க்கலாம். சாமுண்டியும் அவ விரும்பினா இங்கேயே இருக்கலாம். ஆனா இவங்க அனாதையோ ஆதரவற்றவர்களோ கிடையாது. இவங்களுக்கு ராஜசேகர்ங்கிற கோடீஸ்வரன் இருக்கான். அதை மட்டும் ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். சார், நீங்க பேசுறது சொல்றது எல்லாமே புதிரா இருக்கு. நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? சாமுண்டியோட குழந்தைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ இந்த போலீஸ்காரர் சொல்வார். ராஜசேகர் போலீஸ்காரரை கை காட்ட அவரும் சொல்ல தொடங்கினார். அது ஒரு மோசமான குடியிருப்பு பகுதி. பல வருடங்களுக்கு முந்தைய குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி பகுதி. அதில் ஒரு அறைக்குள் மயக்க நிலையில் இருந்தாள் சாமுண்டி. அருகிலேயே ரவுடிகளைப் போல சிலர் அமர்ந்து சீட்டாடியபடி இருந்தனர். அவர்கள் சாமுண்டிக்கு போட்ட போதை ஊசி ஸ்ட்ரிப்புகள் அருகில் கிடந்தன. சுருண்டு கிடந்த சாமுண்டியை மயக்க மருந்து நன்றாகவே ஆக்கிரமித்திருந்தது. அவளுக்கு சற்று தள்ளி அந்த ரவுடிகள் தங்கள் சீட்டு கச்சேரியை தொடங்கி விட்டிருந்தனர். அவ்வப்போது அவர்களில் ஒருவன் சாமுண்டியை பார்த்தபடியே இருந்தான். அதை இன்னொருவனும் கவனித்தான். என்னடா, எப்ப எந்திரிப்பான்னு பாக்குறியா? ஆமா, ஆள் சும்மா தளன்னு இருக்கால்ல. ஆமிக்கிட்டு ஆட்டத்தை கவனி. அது மறை கலண்ட கேசு. இருந்துட்டு போகட்டும். கோழி குருடா இருந்தா என்னடா, குழம்பு ருசிக்காம போயிடுமா என்ன? அதென்னவோ எனக்கு தெரியாதுடா. ஒரு ஊசிக்கு 2 போட்டிருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. பிச்சைக்காரன் வெள்ளையன் பார்த்துட்டு தட்டிக்கிட்டு வந்து பவானி கிட்ட விட்டுட்டு அவ கொடுத்த பிச்சை காசை வாங்கிட்டு போயிருக்கான். பவானி இதை நம்மள பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்கா. அநேகமா இன்னைக்கு ராத்திரியே பம்பாய்க்கு பார்சல் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஓ, இது அங்க போய் மாட்ட போகுதா? இது தலையில அப்படி எழுதி இருந்தா நாம என்னடா பண்ண முடியும்? சீட்டாடியபடியே தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். புகை மண்டலமான சூழலில் அவ்வப்போது கொஞ்சம் என்று குடிக்கவும் செய்தனர். ஒரே ஒரு பிராந்தி பாட்டில் 4 பேர் கைகளிலும் சுற்றி சுற்றி வந்தது. ஒருவனுக்கு போதை உச்சிக்கு ஏறிவிட்டது. டேய், இவளை இப்படி மயக்கத்துல வச்சே நான் அனுபவிச்சிடுறேன்டா. இன்னைக்கு இவளுக்கு நான் தான் மாப்பிள என்று பாதி சீட்டாட்டத்தில் எழுந்திருக்க தொடங்கினான். வேண்டாண்டா, பார்ட்டி புதுசுன்னு சொல்லி பவானி லோக்கல்ல ரேட் பேசி இருப்பா. நீ தொட்டு வச்சது தெரிஞ்சா கொந்தளிச்சிடுவா. இதுல என்னடா புதுசு பழசு? பவானியோட பார்ட்டியும் தண்ணிய போட்டுட்டு தான் தொட போறான். என்னத்தன்னு கண்டுபிடிப்பான், விடுறா என்றவாறே சாமுண்டி அருகில் சென்றான் அவன். கண்களில் காமம் வழிய அவளை குனிந்து பார்த்தான். அப்படியே அருகில் அமர்ந்து அவளது ஆடையில் கையை வைக்க முனைந்த போது, எட்ரா கைய பரதேசி நாயி என்று ஒரு காட்டமான குரல் கேட்டது. அதிர்ந்து போய் திரும்பினான். பவானி என்கிற அந்த முரட்டு பெண்மணிதான் வந்தபடி இருந்தாள். அவளை பார்க்கவும் அவனும் ஆடி போனான். ஏண்டா, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? பவானி சக ரவுடி ஒருவனை பார்த்து கேட்டாள். இல்லிக்கா, நான் கூட வேண்டாண்டான்னு தான் சொன்னேன்கா. என்ன சொன்ன? இது கைவிடாத சரக்குன்னு தெரியும் தானே. இப்ப தாண்டா இவளுக்காக 50,000 ரேட் பேசி துட்டையும் வாங்கிட்டு வர்றேன். 50,000? என்னக்கா, விலைவாசி எல்லாம் ஏறின மாதிரியே கட்டைங்க ரேட்டையும் ஏற்றிட்டியா நீ? பின்ன சுடுகாட்டுல போனத்துக்கு சர்டிபிகேட் தர்றதுக்கே 1000 கொடுக்கறானுங்க. அரசியல்வாதிகளும் லஞ்சத்தை இப்ப லட்சங்கள்ல பண்றது இல்லடா, எல்லாமே கோடியில தான். நாம மட்டும் ஏண்டா கீழேயே இருக்கணும்? என் வரையில பிரஷ்னா 50,000, 2வது ரகம் 40, 3வது 30. ஃப்ரெஷ்ஷ பார்ட்டி கண்டுபிடிப்பாங்க. 2, 3 இத்தையெல்லாம் எப்படிக்கா நம்புவாங்க? 10 பேர் கை மேல படுற வரைக்கும் வெக்கம்னு ஒண்ணு இருக்கும் பாரு, அத வச்சுதான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. பெரிய ஆளுக்கா நீ. ஆமா, இத பம்பாய்க்கு அனுப்ப போறது இல்லையா நீ? 1 மாசம் இங்க இருந்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கட்டும். அப்புறமா பம்பாயா கல்கத்தாவான்னு பாப்போம். அவர்கள் சாமுண்டியை ஒரு உயிர் பிண்டமாக கருதி விலை போட்டு கொண்டிருந்தனர். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தபடி இருந்தான் ரகுபதி. கூடவே கவுண்டரும் ராஜசேகரும் இருந்தனர். சாமுண்டியோட போட்டோ இருக்கா என்று கேட்டபோது முதலில் இல்லை என்ற ரகுபதி பின்னர் குழந்தையின் பெயர் சூட்டு விழா பார்ட்டியில் வீடியோ எடுத்தது ஞாபகத்துக்கு வரவும், வீடியோ படத்துல நிச்சயமா சாமுண்டி எங்கேயாவது இருப்பா, அதை வச்சு பிரிண்ட் போட்டு கொடுத்துடுறேன் என்றான். சார், கொஞ்சம் மும்முரமா தேடுங்க சார், மனநலம் சரியில்லாத பொண்ணு என்றார் கவுண்டர். எங்களால ஆனா எல்லாமே செய்வோம் சார், கவலைப்படாதீங்க. லோக்கல் சேனல்கள்ல போட்டோவை கொடுத்து தொடர்ந்து விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தா நிச்சயம் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும்.
அதுலயும் தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும்னா இந்த பொண்ணை பார்த்த மாத்திரத்துல கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கே வந்துடுவாங்க. ஆமா, பொண்ணு எப்படி இருப்பா? நல்ல அழகா இருப்பாளா இல்ல சுமார் தானா? இன்ஸ்பெக்டர் கேட்ட விதம் அவர்களுக்கு சற்று அதிர்வை உண்டு பண்ணியது. எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல, சுமாரான பொண்ணுன்னா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். அழகான பொண்ணுன்னா அதுக்கு தக்கன ஆபத்தும் இருக்கும்ல. ஆபத்தா? ஆமா சார், சேலம் தான் ஒரு காலத்துல விபச்சாரத்துல முதல் இடத்துல இருந்தது. இப்ப ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்பவும் அபலை பொண்ணுங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு மடக்கி பம்பாய்க்கு கொண்டு போக ஒரு குரூப் தயாரா இருக்கு. அவங்க கண்ணுல இந்த பொண்ணு படாத வரை பிரச்சனை இல்ல. ஐயோ சார், பயமுறுத்துறீங்களே. அந்த பொண்ணு என் மருமக சார், ஒரு குழந்தைக்கு தாய், பதறினார் ராஜசேகர். அதெல்லாம் உங்களுக்கு சார், காம வெறி பிடிச்ச அலையிற ஜென்மங்களுக்கு நீங்க மருமகள்னு சொல்ற பொண்ணு ஒரு உருப்படிதான். வேண்டாம் சார், இப்படியெல்லாம் எங்க எதிரில பேசாதீங்க. எப்ப செஞ்ச பாவமோ ஒரு மோசமான மகனை பெத்துட்டு அதோட எதிரொலியாதான் இப்ப இப்படியெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இனி ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது சார். இதுக்காக நான் எத்தனை கோடிகள் வேணும்னாலும் செலவழிக்க தயாரா இருக்கேன் சார். ராஜசேகர் கதறிவிட்டார். இன்ஸ்பெக்டராலும் அவரை ஆறுதல் படுத்த முடியவில்லை. அதன் பின் அவர்கள் மூவரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தனர். சார், அதிகபட்சம் 1 மணி நேரத்துல சாமுண்டி போட்டோவை மெயில் பண்ணிடுறேன். நானே போஸ்டர் போடவும் ஏற்பாடு செய்கிறேன் என்ற ரகுபதி அது தொடர்பாக அன்றைய நிகழ்வை வீடியோ எடுத்த வீடியோகிராபருக்கு தன் காரில் ஏறியபடியே போன் செய்து விஷயத்தை சொல்லி முடித்தான். காரும் புறப்பட்டது. ரகுபதி, இப்ப எங்க போறோம் என்று உடைந்த குரலில் கேட்டார் ராஜசேகர். சார், நாம இப்ப மலைக்கு மேல இருக்கிற கஜலட்சுமி அம்மாவை போய் பார்க்கலாம் சார். அவங்கதான் குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. சாமுண்டியையும் அவங்கதான் ஒப்படைச்சாங்க. அவங்க பெரிய ஞானி. அவங்களாலதான் சாமுண்டியையும் நம்ம கிட்ட சேர்க்க முடியும்னு நான் நம்புறேன் என்றான் ரகுபதி. ராஜசேகர் அதை கேட்டு மௌனம் சாதித்தார். ஆனால் கவுண்டர் உற்சாகமானார். தம்பி சொல்றதுதான் சார் சரி. அம்மா ஒரு தெய்வ பிறப்பு. இக்கட்டான இந்த நேரத்துல அவங்களாலதான் நமக்கு வழிகாட்ட முடியும் என்றார். சரி, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க என்றார் ராஜசேகர். சார், என்ன கவுண்டர, அப்படியே உங்க பிள்ளையையும் இழுத்தார். எதுக்கு கவுண்டர, அவனை நான் பார்க்கணும். பாத்தீங்கல்ல, அவனாலதானே நாம இப்ப இப்படி அல்லாடுறோம். வாஸ்தவம் தான் சார். இருந்தாலும் இந்த பொண்ணையும் புள்ளையும் யோசிக்காம ஏத்துக்கிட்ட நீங்க பையன் விஷயத்துல யோசிக்கிறது நல்லா இல்லைங்க. கால் போய் ஆஸ்பத்திரியில கிடக்கிற பிள்ளைக்கும் நாமெல்லாம் போய் பார்த்தாதானேங்க ஒரு ஆறுதல். கவுண்டர் அப்படி கேட்கும் போதுதான் ரகுபதிக்கும் ராஜசேகரின் மகன் சுரேஷ் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடப்பது தெரிய வந்தது. சார், உங்க மகனை கூட பார்க்காமலா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க என்று ஆச்சரியம் குறையாமல் கேட்டான். அவனை பார்க்க என்ன இருக்கு ரகுபதி? பார்த்தா பிபி தான் அனாவசியமா ரைஸ் ஆகும். அவனால தானே இப்ப இவ்வளவு பாடு. இல்ல சார், இது அப்படி நாம நினைக்கிற தருணம் இல்ல சார். ஹாஸ்பிட்டல்ல போய் முதல்ல அவரை பாக்குறது தான் சரி. நோ, முதல்ல சாமுண்டி போட்டோவை ஸ்டேஷனுக்கு மெயில் பண்ற வேலையை பார்ப்போம். அப்புறமா போஸ்டர் அடிக்கிற வேலை. சாமுண்டிய கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு 5 லட்சம் கூட தர நான் தயாரா இருக்கேன். போலீஸ்காரங்க எந்த அளவு சுறுசுறுப்பா தேடுவாங்கன்னு தெரியாது. இந்த விஷயத்துல பிரைவேட் டிடெக்டிவையும் நாம அப்ரோச் பண்ணணும். ராஜசேகர் பாய்ச்சல் காட்டினார். சார், கஜலட்சுமி அம்மாவை இதையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்ப்போமே என்ற ராஜசேகரிடம் தென்பட்ட தீர்க்கம் ரகுபதியை ஆச்சரியப்படுத்தியது. பங்களாவுக்குள் கார் புகுந்த போது ஜானகியும் குழந்தையும் இல்லை. செக்யூரிட்டி ஓடி வந்து, சார், அம்மாவும் பாப்பாவும் மலைக்கு போறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார் என்றார். ரகுபதிக்கு கொஞ்சம் சுரீர் என்று இருந்தது. ஹாலுக்குள் டேபிள் மேல் கிடந்த கடிதம் மற்ற விஷயங்களை புரிய வைத்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். இக்கட்டான இந்த வேளையில் நமக்கு வாழ்வில் சந்தோஷம் தந்த அம்மாவை பார்ப்பதுதான் எனக்கு ஒரே வழியாக தோன்றியது. அதனால் தான் ஏற்காட்டிற்கு கிளம்பிவிட்டேன். குழந்தை பத்திரமாக என்னிடமே உள்ளது. எந்த காரணத்தை கொண்டும் குழந்தையை மட்டும் என்னால் பிரிய முடியாது. இதை அந்த பெரிய மனிதரிடம் சொல்லிவிடுங்கள். இந்த விஷயத்தில் அம்மாதான் எனக்கு துணை நிற்க வேண்டும். அதனால் தான் அம்மாவிடமே போகிறேன். நீங்களும் அங்கே வாருங்கள். மற்ற விஷயங்களை அம்மா பார்த்து கொள்வார். இப்படிக்கு உங்கள் ஜானகி. கடிதத்தை பார்த்த ரகுபதி அதை ராஜசேகரிடம் காட்டினான். ராஜசேகரும் அதை படித்துவிட்டு, இதுக்கு பேர்தான் ரகுபதி தர்ம சங்கடம்ங்கிறது என்றவராக சோபாவில் விழுந்தார். ஏற்காட்டு சாலை மேல் அந்த வாடகை கார் ஏறிக்கொண்டு இருந்தது. குழந்தை கஜேந்திரனை மார்போடு இறுக்கி அணைத்தபடியே அமர்ந்திருந்தாள் ஜானகி.
காரை ஓட்டிக்கொண்டிருந்த டிரைவருக்கே அவள் குழந்தையை பக்கத்தில் சீட்டில் விடாமல் மார்போடு அணைத்து கொண்டிருப்பது என்னவோ போல் இருந்தது. மேடம், பாப்பாவை பக்கமா சீட்ல விடுங்களேன், சீட்டு காலியா தானே இருக்கு என்றான். நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு, இது என் குழந்தை, நான் சுமக்கிறேன், உனக்கென்னப்பா என்றார். பதிலளித்த விதமே ஒரு மாதிரியாக இருக்கவும் அவனுக்கு கன்னத்தில் அவள் அறைந்தது போல இருந்தது. என் ராஜா, என் செல்லம் என்று திடீரென்று குழந்தையை முத்தமிடவும் செய்தாள். அதனாலேயே பாதிக்கப்பட்டது போல குழந்தை அழத் தொடங்கியது. குழந்தையிடம் அழுகை கூடிக்கொண்டே போனது. அதே வேளை ஜானகியால் அந்த அழுகையை நிறுத்த முடியவில்லை. இப்படியும் அப்படியும் மார்பில் போட்டு உதடுகளால் பல மாதிரி சப்தம் எழுப்பி குழந்தையின் அழுகையை தடுக்க பார்த்தாள். காரை ஓட்டிக்கொண்டிருந்த டிரைவருக்கு மிகவும் சங்கடமாகி விட்டது. காரை சற்று ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான். நீ ஏன் காரை நிறுத்தின என்று அவன் மேல் பாய தொடங்கிவிட்டாள் ஜானகி. குழந்தை ரொம்ப அழுகுதே, அதான். குழந்தைன்னா அழத்தான் செய்யும், இது ஒரு விஷயமா? நீ காரை எடு. பசிக்குதோ என்னவோங்க. பாருடா, பெத்த எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிடுச்சா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எதையும் சொல்லாத, காரை எடு. அழுதா நல்லா அழட்டும். இவனுக்கு இதே பொழப்பா போச்சு. அந்த சாமுண்டி நல்லா கெடுத்து வச்சிருக்கா. ஜானகி சிடுசிடுவென்று பேசினாள். அதை சகஜமான பேச்சாக எடுத்துக்கொள்வதா, அவளே மனநலம் இல்லாமல் பேசுகிறாளா என்று அவனுக்கு சந்தேகம் வர தொடங்கியது. அரை மனதாக காரை எடுத்தான். யார் இந்த சாமுண்டி என்றும் அவனுக்குள் கேட்டுக்கொண்டான். ஏற்காட்டு அடிவாரத்தை எட்டி பிடித்திருந்தது ராஜசேகரின் கார். காருக்குள் ரகுபதியும் கவுண்டரும் கூட இருந்தனர். ரகுபதி முன் பக்கமாய் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். ராஜசேகர் வெளியே பார்த்தபடியே வந்தார். மகனான சுரேஷை போய் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் அவர் இருப்பது கவுண்டர் வரையில் ஒரு உலக அதிசயமாகத்தான் இருந்தது. சில மனிதர்களிடம் மட்டும்தான் இப்படிப்பட்ட கொள்கை சார்ந்த வைராகியம் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி மோசமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. கவுண்டருக்குள் அதுதான் இப்போது கேள்வியே. ரகுபதிக்கும் ஜானகியை நினைத்து கோபம்தான் வந்திருந்தது. அவள் மிகவும் கனிவானவள். ரகுபதிக்கு தெரியாமல் ஒரு சிறு காரியத்தை கூட செய்ததில்லை. அப்படிப்பட்டவள் இன்று குழந்தையோடு தன்னிச்சையாக புறப்பட்டு போயிருக்கிறாள். கடிதத்திலும் நான் என்கிற துணி. எல்லாமே குழந்தை என்று ஒன்று வந்ததற்கு பிறகுதான். அதற்கு முன்பு வரை இருந்த ஜானகி பூ போன்றவள் என்றால் இப்பொழுது அவளே கல் போல கரடு முரடாக தெரிவதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை. கவுண்டர் வரையில் மூவரும் 3 குரங்கு பொம்மை போல மனதுக்குள் கேள்விகளோடு மௌனமாக வருவது என்னவோ செய்தது. அந்த மௌனத்தை உடைப்பது போல பேசத் தொடங்கினார். என்ஜினியர் தம்பிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கய்யா. நீங்க இருக்கிறதோ சேலத்துல, அம்மா இருக்கிறதோ மலை கிராமத்துல, எப்படி உங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டுச்சு? அது ரொம்பவே தற்செயல் ஐயா. நானும் ஜானகியும் ஏற்காட்டுக்கு பிக்னிக் மாதிரி வந்திருந்தோம். அப்ப எங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். அப்பதான் என் கார் டிரைவர் அம்மாவை பத்தி சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டான். அம்மா கிட்ட அப்ப குழந்தை இருந்துச்சா? ஆமா, நாங்க போன சமயத்துலதான் யாரோ குழந்தைய அம்மா கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. யாரோவா? சாமுண்டின்னு சொல்லுங்க. எஸ் எஸ், இப்ப எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. குழந்தையோட தவிச்ச சாமுண்டி குழந்தைய அம்மா கிட்ட விட்டுட்டு எங்க ஊர் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க பாத்திருக்கா. அப்பதான் நாங்க காப்பாத்தினோம். ஆனாலும் தலையில அடிபட்டதுல சித்தம் கலங்கி போய் அவளுக்கு தன்னை பத்தின எந்த நினைப்பும் இல்லாமலே போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில தான் அம்மா சாமுண்டியையும் உங்ககிட்டயே அனுப்பியிருக்காங்க. கூட்டி கழிச்சா அப்படிதான் முடிவுக்கு வர வேண்டி இருக்கு. ஆனா அம்மா ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தான் புரியல என்று வருத்தமான குரலில் பேசினான் ரகுபதி. இதுல புரிஞ்சுக்க முடியாம போக என்ன தம்பி இருக்கு? தாயும் பிள்ளையும் பாதுகாப்பா உங்க வீட்டுல இருக்கட்டும்னு நினைச்சிருக்காங்க. இத சொல்லி இருக்கலாமே. குழந்தைய எங்களுக்குன்னு கொடுக்க போய் என் மனைவியும் தான் பெத்த குழந்தையாவே பாவிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப குழந்தைக்கு தாய் சாமுண்டின்னு தெரிய வரவும் அவளால அதை ஜீரணிக்க முடியல இல்லையா? ஒன்னை தொட்டு ஒண்ணுன்னு சம்பவங்கள் நடக்குது. அம்மா காரணம் இல்லாம எதையும் செய்யறவங்க இல்ல தம்பி. ஆகையால உங்க வருத்தத்தை அம்மா கிட்டயே சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் என்றார் கவுண்டர். அதுவரை பேசாமல் வந்த ராஜசேகர் மெல்ல வாய் திறந்தார். கவுண்டர, சொல்லுங்க ஐயா. அம்மா பெரிய சாமியாரினியோ? அப்படித்தாங்க ஐயா. அவங்களால கூடவா அந்த பொண்ணு சித்த கலக்கத்தை சரி செய்ய முடியல? என்னங்க ஐயா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே.
சரி விடுங்க, இப்பதான் பார்க்க போறோமே, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்களா? இதுக்கும் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலீங்களே. அப்ப எதுக்காக நாம அவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கோம்? ராஜசேகர் எப்போதும் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுபவர் அல்லவா? அந்த கேள்வி ரகுபதியை மிகவே பாதித்தது. சார், உங்க கேள்விக்கெல்லாம் அம்மா நிச்சயம் பதில் சொல்வாங்க. நமக்கு இப்ப அம்மா மாதிரி ஒருத்தரோட வழிகாட்டுதலும் ஆசையும் ரொம்பவே முக்கியம். எல்லாத்துக்கும் மேலா என் மனைவியும் உங்க பேரனும் இப்ப அங்கதான் இருக்காங்க என்றான். அதன் பின் ராஜசேகர் எதுவும் பேசவில்லை. காருக்குள் ஏசியை அணைக்க சொல்லிவிட்டு கண்ணாடியை இறக்கி விட்டு கொண்டார். ஏற்காடு மலையின் ஜில்லென்ற காற்று முகத்தில் வந்து மோதத் தொடங்கியது. ஜானகியின் கார் ஏற்காட்டின் ஏரிக்கரையோரமாக நின்றிருந்தது. காருக்குள் குழந்தையிடம் பயங்கரமான அழுகை. டிரைவர் பால் வாங்கி வருவதற்காக போயிருந்தான். ஏண்டா இப்படி அழுது அடம் பிடிக்கிற? அம்மாவை பாருடா, உனக்கு பால் வாங்கிட்டு வர்றதுக்காக டிரைவர் போயிருக்கார், கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று என்னவோ அந்த குழந்தைக்கு புரியும் என்பதை போல புலம்பிக் கொண்டிருந்தாள் ஜானகி. பால் வாங்க போன டிரைவரும் வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் பால் பாட்டில் நிறைய பால். ஏன் பால் லேட்டு? குழந்தை துடிச்சு போயிட்டான் பாரு. பாட்டில் ரப்பர்னு ஒன்னொன்னா வாங்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுமா. அவன் சொல்லும் போதே குழந்தை உதட்டில் பாட்டில் ரப்பரை செருகினாள் ஜானகி. குழந்தையிடமும் தற்காலிகமாக அழுகை அடங்கியது. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, உங்க பாலை கொடுக்கலாம்ல என்று கேட்டு விட்டான் டிரைவர். ஜானகி அவனை வெறித்து பார்த்தாள். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்ன உடம்பை பெருசா நினைக்கிற கல் நெஞ்சக்காரின்னு நினைச்சிட்டியா? தாய்ப்பால் கொடுக்காதவங்கள வேற எப்படிமா நினைக்கிறது? அதுலயும் இது முழுசா 3 மாசம் கூட ஆகாத குழந்தையா இருக்குது. அதுதான் அப்படி கேட்டேன். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. அம்மா, நான் தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க, மனசு கேட்காம தான் கேட்டேன். சரி வண்டியை எடுப்பா. ஒருவேளை உங்க குழந்தை இல்லையோ இது? அவன் அப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. வாயை மூடிக்கிட்டு வண்டியை எடு. இதை இன்னொரு தடவை என் குழந்தை இல்லைன்னு சொல்லாத. இது என் வயிற்றுல பிறக்காம இருந்திருக்கலாம், ஆனா இது என் குழந்தைதான், ஞாபகம் வச்சுக்கோ. அவள் சொன்ன பதிலில் அவனுக்கு புரிய வேண்டிய அவ்வளவும் புரிந்துவிட்டது. அப்ப இது தத்து குழந்தைங்களா? சாரிம்மா, நான் தான் தெரியாம கேட்டுட்டேன் என்றபடி காரை எடுத்தான். இப்ப நான் எந்த பக்கமா போகணும்? செம்மநத்தம் போற ரோட்ல போ, அவள் சொல்ல அவனும் காரை திருப்பும் போது எதிரில் ராஜசேகரின் காரும் வந்துவிட உள்ளே இருந்த ரகுபதி ஜானகியை பார்த்துவிட்டு கத்தினான். ஜானகி என்கிற அவனது குரலை தொடர்ந்து ராஜசேகரின் டிரைவர் வேகமாக முன்னால் சென்று அந்த கார் முன் வளைத்து நிறுத்தினான். ரகுபதியும் இறங்கி ஜானகியை நோக்கி ஓடினான். அவளுக்கும் அவனை பார்க்கவும் ஒரு தெம்பு வந்தது. வந்துட்டீங்களா? அதுதான் வந்துட்டேனே, இப்படிதான் தனியா புறப்பட்டு வருவியா? நான் இனியும் அங்க இருந்தா அந்த எஸ்டேட்டுக்காரர் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாரே. ஜானகி காருக்குள் ராஜசேகர் இருப்பது தெரியாமலே பேசினான். மெல்ல பேசு, சார் கார்ல தான் இருக்காரு. ஐயோடா, அவர் இங்கேயும் வந்துட்டாரா? நீங்க மட்டும் வர்றதுக்கு என்னங்க? உளராதே. சரி, எங்க கூட அந்த கார்ல வா. டிரைவர், உனக்கு எவ்வளவுன்னு சொல்லு, நான் இங்கேயே செட்டில் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாம், நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க, அவங்கள போக சொல்லுங்க. ஜானகி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மறை கலண்டவளாட்டும் பேசுற? அப்ப நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? இப்படி எல்லாம் பேசாத, முதல்ல காரை விட்டு இறங்கு. நாம முதல்ல அம்மாவை போய் பார்ப்போம். அவங்க நம்ம எல்லா சிக்கலுக்கும் நல்ல வழி காட்டுவாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குங்க. ஆனா அவங்க கூட மட்டும் வேண்டாங்க. அடம் பிடித்தாள் ஜானகி. வேறு வழியின்றி ராஜசேகரை தொடர சொல்லிவிட்டு அவளது காரிலேயே ஏறிக்கொண்டான். ஜானகி குழந்தையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்தாள். எங்கே அவர்கள் பறித்து கொண்டு போய்விடுவார்களோ என்று அவள் பயப்படுவது நன்றாக தெரிந்தது. அது ரகுபதிக்கும் புரிந்தது. முதலில் அவளை கோபத்தோடு பார்த்தவன் அப்படியே மனம் மாறியவனாக பரிதாபமாக பார்த்தான். சப்த கன்னிகளின் அந்த கோயில் நிழலில் எல்லோரும் அமர்ந்திருக்க கஜலட்சுமி அம்மாவும் தன் இருப்பிடத்தில் இருந்து வந்து நின்றாள். அவளை முதல் தடவையாக ராஜசேகர் ஏறிட்டார். மற்றவர்கள் கையெடுத்து கும்பிட்டனர். ராஜசேகர் மிக தாமதமாக அதை செய்தார். ஜானகி குழந்தையை இறுக அணைத்தபடி கண்களில் கலக்கத்தோடு பார்த்தாள். என்னப்பா, யார தொலைச்சிட்டு தவிப்போட எல்லாரும் வந்திருக்கீங்க என்ற அம்மாவின் முதல் கேள்வியே ராஜசேகரை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அம்மா, சாமுண்டிய தாமா தொலைச்சிட்டோம்.
எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியலம்மா. இதுக்கு நடுவுல அவ யாரு, இந்த குழந்தை யாருன்னு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போய் நாங்க எங்களுக்கு கிடைச்ச இந்த செல்வத்தை இழந்துடுவோமோன்னு பயமா இருக்குமா என்று ரகுபதி உடைந்து போய் அளவே தொடங்கி விட்டான். பதிலுக்கு மெல்லிதாக சிரித்தாள் அம்மா. அம்மா, நீங்க இப்படி சிரிக்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குன்னு தெரியுது. ஜானகி மேலையும் தப்பு இருக்குமா. குழந்தை பாசம் அவ கண்ணை கட்டிடுச்சு என்று தொடர்ந்த ரகுபதியை பார்த்த அம்மா, அதுல ஒன்னும் தப்பு இல்லப்பா. சாமுண்டிக்கு தான் தான் தாயின்னு தெரியக்கூடாதுன்னு தான் அவளை குணப்படுத்த வழி இருந்தும் நான் செய்யல. ஏன்னா அவ குணமாயிட்டா திரும்பவும் இந்த வாழ்க்கை பத்தின எதிர்கால கவலை அவளை பிடிச்சு ஆட்ட தொடங்கிடும் இல்லையா? அந்த பதில் ராஜசேகரை பிடரியை பிடித்து திருப்பியது. ஏன் குணப்படுத்தவில்லை என்று அவர்தானே கேட்டிருந்தார். அம்மாவின் பார்வையும் அவர் பக்கம் திரும்பியது. நீங்க எப்பவும் நியாயத்தின் பக்கம் இருக்கிறவராச்சே. காசு பணம் சேர்ந்துட்டாலும் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவரு. ஆனா உங்க வயிற்றுல ஏன் அப்படி ஒரு பிள்ளை பிறந்தான் தெரியுமா என்று கவுண்டரின் மனதுக்குள் எழும்பிய கேள்விக்கு விடை சொல்ல தயாரானாள் அம்மா. ராஜசேகரும் கூர்மையானார். இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் தப்ப மட்டுமே பண்றதில்ல, நல்லது மட்டுமேவும் பண்றதில்ல. ரெண்டையும் கலந்துதானே பண்றோம். உங்க மகனும் அப்படித்தான். செஞ்ச புண்ணிய பலம் காரணமா செல்வந்தரான உங்க மகனா பிறந்தான். அதே சமயம் உங்க முன்னோரான, குறிப்பா உங்க அப்பா செஞ்ச பாவம் தான் அவன் காமாந்தகனா மாற காரணம். எந்த ஒரு உயிரும் பெத்தவங்க சொத்துக்களை மட்டும் அடையறதில்ல, அவங்க பாவ புண்ணியங்களையும் சேர்த்துதான் அடையறாங்க. அந்த வகையில உங்க புண்ணிய பாவங்களை அனுபவிக்க போறது உங்க பிள்ளை இல்ல, பேரன் தான். இதே கணக்குத்தான் உங்க மகன் வரையிலையும். அம்மா சொன்னதில் ஆழ்ந்த பொருள். கஜலட்சுமி அம்மாவின் விளக்கம் ராஜசேகரை நிறையவே சிந்திக்க வைத்திருந்தது. தான் ரகுபதியிடமும் கவுண்டரிடமும் கேட்ட கேள்விகளுக்கு அம்மா கேளாமலே பதில் சொல்வதாகவும் பட்டது. அம்மா, உங்க விளக்கங்களை கேட்க கேட்க புல்லரிக்குது. நானெல்லாம் ரொம்ப சாமானியப்பட்டவன். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாது. ஆனா அம்மாவுக்கு 3 காலமும் அத்துப்படி. இப்ப நாங்க எல்லோரும் எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு இப்ப நீங்க தான் நல்ல வழிய காட்டணும். அந்த சாமுண்டி பொண்ணு இப்ப எங்க எப்படி இருக்குன்னு தெரியல. டிவிலையும் பேப்பர்லயும் விளம்பரம் கொடுக்க சொல்லி இருக்கோம் என்று சொன்ன கவுண்டர் ராஜசேகரை பார்த்து, நீங்களும் பேசுங்க என்றார். வணக்கம்மா, இவங்கெல்லாம் உங்களை பத்தி சொன்னப்ப எனக்கு பெருசா தோணல. இந்த நாட்டுல ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அபிஷேகம் பூஜைன்னே அதை வச்சு பொழப்பு நடத்துறவங்க பெருகிட்டாங்க. அப்படித்தான் உங்களையும் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப பேச பேச நான் உங்களை தப்பா நினைச்சிட்டது புரியுது என்று ராஜசேகர் தன் நிலைக்கு விளக்கம் கொடுக்க தொடங்கினார். அம்மா, சாமுண்டி கிடைக்கிறதுலதான் எல்லா சிக்கலுக்கும் தீர்வு இருக்கு. அதே சமயம் என்று ரகுபதி தன் மனைவி ஜானகியை ஒரு ஓரப்பார்வை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு பதட்டம் தெளிவாக தெரிந்தது. என்னடா, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காத மாதிரி இந்த குழந்தை உன் கையை விட்டு போயிடுமேன்னு பயப்படுறியா என்று அந்த பதட்டத்தை பார்த்து கச்சிதமாக கேட்டாள் அம்மா. ஜானகி பதிலுக்கு அம்மாவை கண்கள் கலங்க பார்த்தாள். அம்மா, சாமுண்டி கிடைச்சிட்டா போதும். ராஜசேகர் சார், குழந்தைய நீங்களே வச்சுக்குங்க, எனக்கு என் மருமகளும் பேரனும் நல்லா இருந்தா போதும்னு சொன்னார். அப்படி சொன்னது அவரோட பெருந்தன்மைய காட்டுது. ஆனா நாங்க எப்படிமா இனி குழந்தைய வச்சுக்க முடியும் என்று ரகுபதி தெளிவாக திருப்பி கேட்டான். அப்ப இப்ப ஒரு பிரச்சனைக்கு 2 பிரச்சனைன்னு சொல்லு. ஆமாம்மா, சாமுண்டி காணாம போனது ஒரு பிரச்சனைனா, அவ கிடைச்சிட்டா குழந்தை எங்க யார்கிட்ட இருக்கணும்ங்கிறது அடுத்த பிரச்சனை. நீ என்னமோ சாமுண்டிய கண்டுபிடிக்கிறத ஒரு விஷயம் இல்லைங்கிற மாதிரி இப்பவே அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டியப்பா. என்னம்மா சொல்றீங்க? போய் முதல்ல அவளை தேடி கண்டுபிடி, அப்புறம் மத்த விஷயங்களை பேசிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டோம். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சரி, நீயும் உன் மனைவியும் அப்புறம் இதோ இவங்களும் ஆக 4 பேரும் நான் சொல்ற மாதிரி நடந்துப்பீங்களா? என்னம்மா செய்யணும்? வடக்க மந்திராலயம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? நல்லா தெரியுமா. ராகவேந்திர சுவாமிகள் மகா சமாதியான இடம். அங்க போயிட்டு பக்கத்துல நவ பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கேயும் நீங்க போய் மெய்யுருக வழிபாடு செஞ்சுட்டு வரணும். உத்தரவுமா. சாமுண்டி கிடைச்சிடட்டும். முதல் காரியமா அவளையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துடுறோம். அவ கிடைச்சிடட்டுமா? அவ கிடைக்கத்தானே நானே உங்களை இப்படி நடந்துக்க சொல்றேன். அப்ப அதுவரை சாமுண்டி கிடைக்க மாட்டாளா? என் மனசுக்கு அப்படித்தான் தோணுது. அம்மா பதிலோடு மிக மென்மையாக சிரித்தாள். ராஜசேகர் முகத்தில் திரும்பவும் சலனம்.
ரகுபதி சார், அம்மா சொன்ன அர்த்தம் இருக்கும், நாம இப்பவே கிளம்புவோம் என்று கூறினார் கவுண்டர். இருப்பா, இவருக்குள்ள சில தயக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னன்னு பாப்போம் என்று அம்மா ராஜசேகரிடம் ஊன்றினாள். ஆமாம்மா, எனக்குள்ள தயக்கங்கள் தான். இப்படி ஒரு சூழ்நிலையில அவ்வளவு தூரம் இப்ப எதுக்குமா போகணும்? போனாலும் மனசு வணங்கி கும்பிட முடியுமா? யார் உங்களை வணங்கி கும்பிட சொன்னது? வருந்தியே கும்பிடுங்க. அப்படி கும்பிடாட்டி இந்த பொண்ணு கிடைக்க மாட்டாளா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப அவ்வளவு தூரம் எதுக்கு போகணும்? கரைய வேண்டியது கரைஞ்சாதான் தெரிய வேண்டியது தெரியும். எது கரையணும், எது தெரியணும்? வேற எது? பண்ண பாவம்தான். பாவமா? பாவமே தான். சரி, அதை உங்களால விளக்க முடியாதா? அதைத்தானே நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ தூரத்துல இருக்கிற இடத்துக்கு போக சொன்னா என்ன அர்த்தம்மா? அது இடம் இல்ல, சேத்திரம். மனுஷனா பிறந்தவங்க மனச அடக்கி தவம் செஞ்சு மகான்களா மாறி வாழ்ந்து பின் அடக்கமான இடம். அங்க போறதுக்கும் என் மருமகள் கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்மா? எல்லாத்தையும் ஒரே சமயத்துல தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. நீங்க பேசுறது நல்லதுக்குன்னு தெரியுது, ஆனா லஞ்சம் கொடுத்தா காரியம் நடக்கிற மாதிரி அந்த சாமியார்களை பார்த்து கும்பிட்டாதான் பிரச்சனை சரியாகும்னு சொல்றத என்னால முழு மனசோட ஏத்துக்க முடியலையேம்மா. தொடக்கத்துல இருந்தே சந்தேகம் உங்களுக்கு, எல்லாத்திலையும் கேள்வி நிலை. எங்க ஏமாந்துடுவோமோங்கிற பயம். இதுதான் நீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியுது. நான் சொன்னதை தயவு செஞ்சு முழு மனசோட செஞ்சுட்டு வாங்க. நீங்க செய்ய போறத லஞ்சம் கொடுக்கிற ஒரு செயலா நினைக்க வேண்டாம். மனித வாழ்க்கையில 3 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு அருள், இன்னொன்னு மருள், 3வது இருள். இதுல அருளோட அளவு குறைவுபடும் போது மருளும் இருளும் அதிகமாகி மனசு இப்படியெல்லாம் யோசிக்கும், கேள்வியும் கேட்கும். உடம்புல சர்க்கரை அளவு குறையும் போது சர்க்கரைய சேர்த்துக்கிற மாதிரி அருளோட அளவு குறையும் போது மகான்களை தேடி போய் தலை வணங்கி நிற்கும் போது அருளோட அளவு அதிகரிக்கும். அதன் பின்னால எல்லாமே மாற தொடங்கும். அந்த மாற்றத்தையும் நீங்க உணர போறது நிச்சயம். அம்மாவின் பேச்சை கேட்ட மறுநொடி கவுண்டர் வேகமாக காலில் விழுந்தார். அதை பார்த்த ரகுபதியும் ஜானகியும் கூட காலில் விழுந்தனர். ஜானகி வசமுள்ள குழந்தை அம்மாவை மலங்க மலங்க பார்த்தது. ராஜசேகர் மட்டும் அரை மனதாக கும்பிட்டு முடித்தார். புறப்படுங்க என்றாள் அம்மா. அவர்களும் சரி என்று புறப்பட்டனர். சில அடி தூரம் சென்று விட்டவர்களை 1 நிமிஷம் என்று தடுத்த அம்மா, நீங்க எல்லோரும் ஒன்னாதானே போக போறீங்க என்று கேட்டாள். ஒன்னாதானே அம்மா போக சொன்னீங்க? ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா ஒன்னா போயிட்டு வாங்க. வாகனத்திலையும் ஒன்னா போறது முக்கியம். அம்மாவின் அந்த பதிலில் சூட்சமமாய் ஏதோ பொருள் இருப்பது போல தோன்றியது ரகுபதிக்கு. ராஜசேகர் மட்டும் ஒரு முழுமையான சமாதானத்துக்கு ஆகாமலே அங்கிருந்து கிளம்பினார். அம்மா ஜானகி பக்கம் பார்வையை திருப்பினாள். ஜானகியிடம் தொடர்ந்து ஒரு பதட்டம். குழந்தையை வேறு இறுக பிடித்தபடி இருந்தாள். எங்கே அது தன்னை விட்டு போய்விடுமோ என்கிற பீதி. அவள் உடம்பு முழுக்க நிரம்பி வழிந்திருந்தது. அது அத்தனையும் அம்மாவுக்கும் புரிந்தது. அவளாக ஜானகியிடம் நெருங்கவும் கார் கதவை சாத்த போன ஜானகி அம்மா வரவும் என்ன பேசுவது என்று தெரியாமல் பார்த்தாள். என்னடா இந்த பிள்ளை விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையாகி இதை பிரிஞ்சிடுவோமேன்னு பயப்படுறியா என்று கேட்ட நொடி ஜானகி உடைந்து அழத் தொடங்கிவிட்டாள். அம்மா, எனக்கு ஏம்மா இந்த சோதனை? எந்த சோதனை? குழந்தையையும் கொடுத்து தாயையும் அனுப்பி வச்சு அந்த தாய்கிட்ட நானே கோபப்படும்படியாவும் பண்ணிட்டீங்களே. நான் பண்ணேனா? இல்லையாம்மா, சாமுண்டி உங்களாலதானே என் வீட்டுக்கு வந்தா. பைத்தியமே, அது அவ விதி. இந்த விதி எப்பவும் தன் காரியத்தை சாதிக்க அது ஒரு துரும்புல இருந்து தூண் வரை எதையும் பயன்படுத்தும். நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் மனசு சமாதானமாக மாட்டேங்குதுமா. இவன் என் பிள்ளைங்கிற எண்ணம் எனக்குள்ள ஊறி போச்சு. அதே சமயம் சாமுண்டி இவனை கேட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. என் மனசு இப்ப நியாயத்துக்கும் பாசத்துக்கும் நடுவுல சிக்கி திணறிக்கிட்டு இருக்குமா. ரொம்ப நல்ல விஷயம், கவலைப்படாத. உன் போராட்டத்துக்கு அவசியமே இல்லாம போகும். நீ போக போற ஸ்தலத்துக்கு அவ்வளவு மகிமை. அங்க உன் காலடி படவும் நிறைய மாற்றங்களை நீ பாப்ப. உன் பாசத்துக்கு தோல்வி வரவே வராது. ஒரு நிரந்தரமான தீர்வு எல்லாருக்கும் ஏற்படணும்னு தான் நான் உங்களை அந்த பிருந்தாவனத்துக்கு போக சொல்லி இருக்கேன். ஒரு மகானுக்கு 9 மகான்கள் தவம் செய்து மகா சமாதியான இடம் அது.
அந்த தவ சக்தி உனக்குள்ள நுழையும் போது அருள் சக்தி அதிகரிக்கும். அருள் சக்தி அதிகரிச்சா கோள்களால விளையாடவே முடியாது, அவைகள் விளையாடினாலும் தெரியாது என்ற அம்மா சொன்ன பதில் ராஜசேகர் காதில் விழுந்தது. அவருக்காகவே திரும்ப சொன்னது போல இருந்தது. அதன் பின் அவர்கள் காரில் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. அம்மாவும் திரும்பி நடந்தாள். கன்னிமார் சிலை முன் சென்று அமர்ந்தவள் அங்கு சாமுண்டி சிலை முன் கிடந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கண்களை மூடிக்கொண்டாள். மனதுக்குள் பலமான ஒரு பிரார்த்தனை. அந்த குடிசை மாற்று வாரிய அடுக்கு வீடு முன் ஒரு கார் வந்து நின்றது. உள்ளே இருந்து மைனர் போல ஒருவன் இறங்கினான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு நாலாபுரமும் பார்த்தபடி மாடி படிகளிலும் ஏறி சாமுண்டியை அடைத்து வைத்திருக்கும் பிளாட் முன் சென்று கதவை தட்டினான். திறந்து கொண்ட கதவுக்கு பின்னால் அந்த ரவுடிகள். அவர்களும் அந்த மைனரை பார்த்து வாத்தல என்றனர். அதான் வந்துட்டேனே, எங்கடா அந்த ஐட்டம்? உள்ள இருக்கு தல, நீங்க யாரும் எச்சி பண்ணிடலையே. ஐயோ, அப்புறம் அக்காவுக்கு யார் தல பதில் சொல்றது? எங்க அக்கா ஒரு சோழியா வெளியே போயிருக்கு. நீ வருவ, வந்தா மஜாவா எல்லா ஏற்பாடும் செய்து தாங்கடான்னு சொல்லிச்சு. அவர்கள் பேசிக்கொண்டே ஃப்ரிட்ஜை திறந்து மது பாட்டில்களை வெளியில் எடுத்தனர். அதில் ஒன்றை அந்த மைனர் வசம் தந்தனர். ஐட்டம் எப்படி? அதான் பார்க்க போறியே தல. ₹1,00,000 சொல்றா உன் அக்கா. அப்படி என்னடா அவகிட்ட இருக்கு? போய் பாரு தல. சும்மா தல தலன்னு இருக்கா, ஆனா கொஞ்சம் லூசு போலவும் தெரியுது. கோழி குருடா இருந்தா குழம்பு ருசி இல்லாம போயிடுமா என்ன என்றபடி உள்ளே நுழைந்த மைனர் ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்த சாமுண்டி அருகில் நெருங்கினான். நெருங்கும் போதே அனல் அடித்தது. ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏபிள்ள, இப்படி திரும்பு என்று அதட்டவும் அவளும் திரும்பினாள். அவள் திரும்பிய நொடி அவளை பார்த்த மைனர் முகம் பேய் அறைந்தது போல மாறத் தொடங்கியது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.